இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சி தப்பு பண்ணாதான் நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கோவம் எனக்கும் இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்காக கழுத்துல இருந்த தாலிய கூட அந்த சிவனாண்டி கிட்ட கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். என் மேல பாசம் இருக்கிறத நிரூபிச்சுட்டான். நானும் இவளை மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். நீங்களும் இவளை மன்னிச்சிருங்க. அம்மா, உங்க தங்கச்சி தப்பு பண்ணா மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கல்ல. ஆனா தப்பே பண்ணாத என் புருஷனை மட்டும் ஏமா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயம், என் புருஷனுக்கு ஒரு நியாயமா? நீங்க ஊருக்கு மட்டும் நல்ல தலைவியா இருந்தா பத்தாது, வீட்டுக்கும் ஒரு நல்ல தலைவியா இருக்கணும். சபாஷ் ரேவதி, சூப்பரா கேள்வி கேட்ட. இதுக்கு உங்க அம்மா என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். ரேவதி, நீ நல்ல கேள்விதான் கேட்டிருக்க. ஆனா இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என் தங்கச்சி எனக்காக அவ புருஷனையே தூக்கி போட்டுட்டு வந்திருக்கா. உன் புருஷனும் அந்த ராஜா சேதுபதி குடும்பம் வேண்டாம், அவங்களுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உனக்கு மட்டும் புருஷனா கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லு. அடுத்த நிமிஷமே இவட மாப்பிளையா ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன். மா, நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? நான் எதுவும் தப்பா பேசலையே. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இதுக்கு இவன் என்ன பதில் சொல்றான்னு கேட்டு சொல்லு. நீங்க நினைக்கிறதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. நான் இங்க வந்ததே இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து மாமா கையால கோயில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணுன்றதுக்காக தான். அதையே நீங்க மாத்தணும்னு நினைச்சா எப்படி? நான் இப்பவும் சொல்றேன், தாத்தா மேல எந்த தப்பும் இல்லை. உங்க அம்மா இறந்ததுக்கு அவர் காரணம் இல்லை. கண்டிப்பா நான் அதை நிரூபிக்க தான் போறேன். உன் தாத்தா